அடுத்தது விருச்சிக ராசி சார். எப்பவுமே பிடிவாதமாவே இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி. பிடிவாதத்தாலே பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு இந்த விருச்சிக ராசிக்கு சொல்லுங்க. விருச்சிக ராசினா என்ன பிடிவாதம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ரொம்ப நேர்மை. கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன்னு பையன் சொல்லிட்டு இருப்பான். இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருவாப்ல. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்ப எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு பாருங்களேன். ஆமா. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாருங்க, ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வரப்போகுது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் அப்படின்ற ஒரு எங்களுடைய அருமையான ஒரு சேனலை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பிரபலமாக்கி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் அருமையாக ஒரு பாசிட்டிவாக கொடுத்து இன்னும் உங்களுக்காக நாங்கள் இன்னும் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்துட்ருக்கோம் ஜோதிடர்கள் மூலியமாக நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட கொண்டாந்து உங்களுக்காக கொண்டாந்து சேர்த்துட்ருக்கோம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை எல்லா வீடியோலையும் ஒரு ஜோதிடர்கள் கேட்குற கேள்விக்கு பதிலுக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் இருக்குது பாருங்களேன், அதுதாங்க எங்களை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்துட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் மாமணி, ஜோதிடர் ரத்னா, ஆத்மார்த்த ஜோதிடர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இன்னைக்கு இப்போதாங்க சனி பயிற்சி முடிஞ்சுது. சனி பயிற்சி முடிஞ்ச உடனே சனி வக்ர பயிற்சின்னு ஒன்று இருக்கான். அந்த சனி வக்ர பயிற்சி எப்போ வருது, அதனால இந்த 12 ராசிகளுக்கான நிறைய பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்குன்னு ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. அவரையே சந்திப்போம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் பஞ்சநாதன் அவர்களே கேட்டுருவோமா? வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததில்ல. அடுத்தது விருச்சிக ராசி சார். எப்பவுமே பிடிவாதமாவே இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி. பிடிவாதத்தாலே பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு இந்த விருச்சிக ராசிக்கு சொல்லுங்க. விருச்சிக ராசினா என்ன பிடிவாதம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ரொம்ப நேர்மையான பிடிவாதம், ஒரு கொள்கையில உறுதி. நான் பல பேரை பார்க்குறேன், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஹெட் பீசஸாக இருக்கிறதுக்கு யார் தகுதினா விருச்சிக ராசி தான். ஆனால் கூட இருக்கிறவங்க யாருமே விரும்ப மாட்டாங்க. கண்ணு முன்னால மேடம் நீங்கள் நல்லா உழைக்கிறீங்க மேடம், உங்களை மாதிரி முடியாது மேடம்பாங்க, பின்னால் போய்கிட்டு திட்டுவாங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்கு அவருடைய நேர்மையை தாங்க முடியாது. ஒரு ஃப்ளெக்சிபிளாக போங்கன்னு உலகம் அட்வைஸ் பண்ணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஏன் சார் நான் தப்பு பண்ணணும், நான் தப்பு பண்ணினா தானே என்னை திருத்திக்கணும், நான் திருத்தணும், என்ன நான் நேர்மையாக தானே இருக்கேன் அப்படிம்பாங்க. அப்படி அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்கள்ட்ட வராது. ஆனால் ரொம்ப நேர்மையான குணம். அதைத்தான் குடும்பத்தில் உள்ளவங்களும் பிடிவாதம்ங்கிறாங்க, வெளி உலகத்தையும் பிடிவாதம். இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதி. அவர் போய் 5ல் வக்கரமடைகிறார். இந்த காலத்துல குலதெய்வம் வழிபாடு செய்ய ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக ஒரு ஜாதகத்துல 5ல் சனி இருந்தாலே குல தெய்வ சாபம் இருக்குன்னு அர்த்தம், தெய்வ சாபம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப சனி 5ல் வக்கரமாகும் போது குலதெய்வம் கோயிலுக்கு போயிடும். நல்ல அபிஷேக ஆராதனைகள் பண்ணி ரொம்ப நல்லா கும்பிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பல நேரம் அந்த அப்பாவுக்கு, விருச்சிக ராசி அப்பாவுக்கு பையங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, மனசு நொந்து போய் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இப்போ பிள்ளைகள் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். நல்ல நல்ல மாற்றங்கள் பையங்க லைஃப்ல வரும். கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன்னு பையன் சொல்லிட்டு இருப்பான், இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருவாப்ல. விருச்சிக ராசிக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும், தொழில்ல பெரிய வெற்றி கிடைக்கும், ஃபாரின் போற யோகம் கிடைக்கும். வெரி குட். இவங்களுடைய கதை, கவிதை, கட்டுரைகள் எல்லாம் எழுதுறவங்களுக்கு பெரிய பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்போ எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு பாருங்களேன். ஆமா, நல்லா இருக்கே. நீங்க பொண்ணுன்னா சொல்றதெல்லாம் விருச்சிக ராசிக்கு படிப்படியா சூப்பரா இருக்கே. விருச்சிக ராசி பிசினஸ் மேன் இருக்காங்க பாருங்க, இப்போ எக்ஸ்போர்ட் பிசினஸ் தைரியமா பண்ணலாம், பெரிய அளவுக்கு லாபம் கொடுக்கும். அதே மாதிரி வியாபாரத்துக்கு தேவையான அக்ரிமெண்ட் போட்டுக்கொள்ளலாம். அந்த அக்ரிமெண்ட்டும் ரொம்ப நல்லா போகும். ஒரு மனசுல மட்டும் இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க வெளியே எவ்வளவு தைரியமா இருந்தாலும் உள் மனசுல ஒரு பயம் இருக்கும். ஏன்னா சந்திரன் நீச்சமாகிற ராசி. அதைத்தான் நம்ம அந்த பயத்தை வெளிக்காட்டிக்கிடாம அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க.
அதை வந்து நம்ம பிடிவாதம்னு சொல்லிடுறோம். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாருங்க, ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வரப்போகுது. அதே மாதிரி என்னென்ன சுப விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்களோ எல்லா நல்ல செய்தியும் இப்போ வரப்போகுது. ஆஃபீஸில் சிலருக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ அவங்க பேரை பரிசீலனை பண்ணுவாங்க. புதிய பதவிகள் இருக்கும். சில பேர் பழைய பதவிகளுக்கு திரும்ப வருவாங்க, வேணாங்க எனக்கு பொறுப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு போறவங்கலாம் இருப்பாங்க. பட் செவ்வாய் தான் இவங்களுக்கு அதிபதி. அந்த செவ்வாய் தான் போர் குணம். ஒரு கை பார்த்துடலாங்கிற போர் குணம் அங்கே வருது. என்ன எதிர்ப்பு இருந்தாலும் எதிர்ப்பை பற்றி கவலை இல்லை. ஏன் ஒர்க்கை நான் சின்சியராக பண்ணுவேன்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னாலே அவங்க விருச்சிக ராசி தான் அர்த்தம். அதில் உங்களை அடிச்சுக்க முடியாது, அவ்வளவு நல்ல ஒரு குணம். அது வெற்றி பெறக்கூடிய ராசி. இப்போ ரொம்ப நல்ல நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வத்தை நல்ல ஆராதனை பண்றது பெரிய சக்சஸ் கொடுக்கும். எல்லாம் வெற்றியோ வெற்றி தான் விருச்சிக ராசிக்கு. நிச்சயமா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நல்ல பாசிட்டிவா சொல்லியிருக்கீங்க விருச்சிக ராசிக்கு. ஏன்னா அவங்களும் நிறைய அந்த 7 நாட்டு சனி எல்லாம் முடிச்சு, சனி பயிற்சியெல்லாம் முடிச்சு இப்போ சனி வக்கர பயிற்சிக்கு வராங்க. பெரிய பாசிட்டிவா ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு. வெரி குட் சூப்பர். ஸோ ரொம்ப நல்லா இருக்க போறாங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது தேவைப்படுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்றோம். இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு உங்களுக்கு. எல்லாமே இருக்கே அவங்களுக்கு தான். நிச்சயமா ஒன்றும் இல்லை, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளானதான் சொல்லியிருக்காங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க விருச்சிக ராசி. உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் 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 சக்ஸஸே நோக்கிட்டு போயிட்டுருக்கீங்க. நன்றி சார். நன்றி. என்னைக்கு சார் வருது சனி வக்கர பயிற்சி? ஜூலை 15ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. வெரி குட். நவம்பர் 30ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆக போகிறது. ஸோ இந்த லாங் கேப் இருக்கு. ஜூலை 15, ஆகஸ்ட் ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்கு, செப்டம்பர் ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்கு, அக்டோபர் ஃபுல்லாக இருக்கு, நவம்பர் எண்டு 30 தான் வக்கர நிவர்த்தி. ஸோ சச் அ லாங் பீரியட் வச்சுக்கோமே. வெரி குட். அவ்வளோ நாள் இருக்கிறாங்க தான் அந்த பயிற்சி முக்கியத்துவம் ஆகுது. இந்த சார் இந்த சனி பயிற்சிக்கும் இந்த சனி வக்கர பயிற்சிக்கும் இந்த நலன்ல வேற ஏதாவது வித்தியாசங்கள் ஏதாவது இருக்குமா சார்? ஏதாவது மாறுபடுமா? ஏதாவது நிச்சயமா வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா சனி பகவானுடைய பயிற்சியில நம்ம சில ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிருப்போம். அந்த வேலை விஷயத்தை ஏனோ நமக்கு வேண்டான்னு சில ஆர்டர் வந்து கூட வேண்டான்னு சொல்லியிருப்போம். சில நேரங்கள்ல ஒழுக்கம் தவறின வாழ்க்கை இருந்திருக்கும். இந்த சனி வக்கர பயிற்சி காலம் இதெல்லாம் யோசிக்க வைக்கும். ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விட்டோம், மிஸ் பண்ணினோம், ஏன் இந்த விஷயத்துல நம்ம தப்பு பண்ணினோம், கரெக்ட் பண்ணி இருந்தா நம்ம ஒழுக்கமா இருந்தா நல்லா இருந்திருப்போம், யோசிக்க வைக்குது காலம். வெரி குட். அதுதான் முக்கியம். அப்போ ஒரு மனிதனை நின்று நிதானமாக யோசிக்க வைத்து அடுத்த ஸ்டெப்ல அது முன்னேற்றி விட்டுரும். வெரி குட். அதனாலதான் அந்த வக்கரம் தேவைப்படுறது. சூப்பர் சூப்பர். நன்றி சார். சந்தோஷம். இந்த ராசி இந்த சனி வக்கர பயிற்சி அவ்வளோ நல்லா இருக்குன்னு பரிகாரத்தோட உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரியும் இந்த சனி வக்கர பயிற்சியில் அவ்வளோ நல்லா இருக்குன்னு நம்ம ஐயா டாக்டர் பஞ்சநாதன் ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்தில் சந்தேகம் இருந்தாலும் ஐயாவை நேரில் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். அட்ரஸ் வேணுன்னா ஒரு அழகாக லொக்கேஷன் அனுப்புவார். ஆஃபீஸ் வந்து டி நகர்லேயும் இருக்குது, நங்கநல்லூர்லேயும் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நேர்லேயே வந்து பார்த்தா நல்லது. ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு க்ளீனாக பரிகாரத்தோட உங்களுக்கு எப்படி பலன்கள் நடந்தது எல்லாமே அழகாக சொல்லிடுவாங்க. இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன், வர முடியல அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஐயா கிட்ட நீங்கள் நிறைய பேசலாம். நிறைய விஷயங்கள் சூப்பராக சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு யோகம் வர்றதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாமே ஐயா சொல்லுவார். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.